வணக்கம். பிஹைண்ட் வுட்ஸ் இந்த உலகத்தில் ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அந்த சர்வேயில் வந்து ஆடியன்ஸ் ப்ரிஃபர் பண்ணுற ஜான்ரு வந்து ஆக்ஷன் த்ரில்லர் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் சினிமாவில் வந்து எவ்வளோ டைப்ஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ் பழக்கப்பட்டிருந்தாலும் இந்த ஆக்ஷன் த்ரில்லர் அப்படின்ற அந்த வகையான டைப்ஸ் ஆஃப் ஃபிலிம்ஸுக்கு ஒரு தனி வரவேற்பு இருக்குது. ரொம்ப நாள் கழித்து ஒரு ப்ராப்பர் ஸ்மார்ட்டான ஆத்தென்டிக் ஆக்ஷன் ஃபில்லிங் ஒரு த்ரில்லர் படம் பண்ணியிருக்காரு மிஸ்டர் ஆனந்த் சங்கர். வணக்கம் ஆனந்த் சங்கர் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். ஆனந்த் சங்கர் சார், ஆடியன்ஸ் என்றைக்குமே ரொம்ப 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 ஸ்மார்ட். ஒரு கிளாஸ் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து தமிழ் சினிமாவில் இருந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு குவாலிஃபைட் ப்ராடக்ட் கொடுக்கணும் அப்படின்னு எல்லா டிரெக்டர்ஸும் நினைக்கிறாங்க. பட் இப்படி ஒரு ஜான்ரை வந்து சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன? பீயிங் யுவர் ஃபர்ஸ்ட் ஃபிலிம். பர்சனலி எனக்கு வந்து ஆக்ஷன் த்ரில்லர் ஃபிலிம்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். அது நானும் ஒரு நல்ல மூவி வாட்சர் தான். ஸோ அதனால் பாப்கார்ன் காஃபியோட பயங்கர ஒரு எந்துவாக ஆக்ஷன் த்ரில்லர்ஸ் பார்ப்பேன். பட் இந்த ஜானர் என்ன, எதனால் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிமாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து எனக்கு பிடிச்சது அப்படின்றத விட எனக்கு என்ன நினச்சேன்னா, ஒரு ஆல் ஆடியன்ஸ் வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு ஜானராக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து ஒரு ப்ரொடியூசரை கன்வின்ஸ் பண்ணணும், ஒரு ஆக்டர் வந்து கன்வின்ஸ் ஆகணும். ஸோ அப்படி இருக்கும்போது ப்ரொடியூசர் அண்ட் ஆக்டருக்கு பயங்கர பூஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லா ஆடியன்ஸும் படம் பார்க்கணும். சின்ன பசங்கள்லேருந்து யூத் எல்லாருமே என்ஜாய் பண்ணணும், ஓல்டர் பீப்புள் என்ஜாய் பண்ணணும். ஸோ எனக்கு வந்து எல்லா கிளாஸ் ஆஃப் ஆடியன்ஸ்லேருந்தும் படம் வந்து நல்ல த்ரில்லிங்காக இருக்குது, பயங்கர ஆக்ஷனாக இருக்குதுன்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுத்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்தடுத்து டிஃப்ரெண்ட் ஜானர்ஸும் ட்ரை பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு பொண்ணை கடத்திட்டாங்க. அவன் வீட்டில் 2 பேர் கையில் கத்தி கண்ணு. பொண்ணு பேர் என்ன? அனாமிகா. முழு பேர்? ஜென்ரலாக பிஹைண்ட் வுட்ஸ் பொறுத்தவரை நாங்கள் விக்கிபீடியாலாம் போய் பாருங்கள்லாம் சொல்ல மாட்டோம், எல்லாமே நாங்களே சொல்லிடுவோம். ஸோ ஆனந்த் சங்கர்ன்றவர் யார்? தி ப்ராசஸ் ஆஃப் பிகமிங் அ டைரக்டர். கலைப்புலி தான் மாதிரி இவ்வளோ பெரிய ஒரு ப்ரொடியூசருக்கு ஒரு டெபு ஃபிலிம் கொடுக்கும் போது அந்த ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு? அது வந்து நான் என்னோடய பாஸ் முருகதாஸ் சாரை தேங்க் பண்ணணும். பிகாஸ் நான் வந்து இன்ஜினியரிங் தான் படித்தேன், அப்புறம் ஃபில்ம் மேக்கிங் படித்தேன். அப்புறம் முருகதாஸ் சாரோட லாஸ்ட் ஐடியிலேருந்து ஒர்க் பண்ணி துப்பாக்கியில் அவரோட அசோசியேட் டைரக்டர் வரைக்கும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க லேர்ன் பண்ணது எல்லாமே அவர்கிட்ட தான். தானு சாரும் துப்பாக்கி ப்ரொடியூசர், அது மூலமாக தான் எனக்கு தானு சாரை தெரியும். ஸோ முருகா சார்கிட்ட ஸ்கிரிப்ட் நரேட் பண்ணி ஃபஸ்ட்டு தானு சாருக்கு அதுக்கப்புறம் வந்து சொன்னேன். ஸோ ஹி வாஸ் வெரி ஹாப்பி. ஃபர்ஸ்ட் என்ன தெரியுன்றதை தாண்டி அவர் வந்து ஸ்கிரிப்டில் ரொம்ப, இந்த ஸ்கிரிப்ட் வந்து எல்லா ஆடியன்ஸுக்கும் கனெக்ட் ஆகும், நல்லா ஒர்க் ஆகக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்லிட்டு தான் என்னை விக்ரம் பிரபு கிட்ட அனுப்பிச்சார். ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஸ்டார்டட். எனக்கு என்னென்னா, நிறைய பெரிய பெரிய டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ணி இந்த ஃபிலிமை சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டெக்னீஷியன்ஸ்லாம் எப்படி வந்தாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். அது என்னென்னா, ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவலில் தான் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. புது டைரக்டராக இருந்தால் பண்ண மாட்டேன்லாம் கிடையாது. ஸோ புது டைரக்டர் அவங்களோட எனர்ஜி, அவங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து நல்லா இருக்குது அப்படின்னா, எவ்வளோ சீனியர் டெக்னீஷியனாக இருந்தாலும் பெரிய ப்ரொடியூசராக இருந்தாலும் நம்மளோட அந்த யங் எனர்ஜியில் ஒர்க், அதுதான் மேஜிக் ஆஃப் சினிமா. ஸோ ஓல்டர் பீப்புளும் எல்லோரும் சேர்ந்து பண்ண ப்ராடக்ட் தான் அரிமா நம்பி. ஸோ ப்ரொடியூசர் சார்கிட்ட அப்படி தான் சொல்லியிருப்பீங்க, ஹார்ட் டிராஃப்ட் கெஃபேல அப்படியே ஓப்பன் பண்ணுறோம் சார் அப்படின்னு. இந்த ஆக்ஷன்லாம் நான் ரொம்ப பண்ண மாட்டேன். ஆக்சுவலாக என்னன்னாங்க, இன்றைக்கி தேதிக்கு நம்ம பவுண்ட் ஸ்கிரிப்ட் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக ஸ்கிரிப்ட் படிக்கிறது தான் கரெக்டு. பட் சம்ஹவ் அந்த ஃபஸ்ட்டு நம்ம மீட் பண்ணி சொல்லும்போது ஒரு நரேஷன்ன்றது ஒன்று தேவைப்படுது. ஸோ அந்த ரீசனுக்காக தான் நம்ம பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு ஹீரோயினுக்கு எல்லாருக்குமே நான் பவுண்ட் ஸ்கிரிப்ட் கொடுத்துருவேன். அவங்க வந்து எதாவதுனா கூட திருப்பி நரேஷன்லாம் கிடையாது. ஆனால் தட்ஸ் பெட்டர், பிகாஸ் இன்னும் இன்டெப்த் போயிடுவாங்க. முன்னாடி என்ன பின்னாடி என்னென்னு அவங்களுக்கு ரொம்ப கிளியராக அதில் இறங்கிடும் உங்களுக்கு ஷூட்டிங் வரதுக்கு முன்னாடி. ஆக்ஷன் த்ரில்லர்ஸ்னாலே வந்து இந்த இன்டர்வெலும் அப்புறம் பாட்டு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சாபக்கேடு. ஸோ ஃபார்முலாக்குள்ளே வரும்போது, ஸோ செகண்ட் ஹாஃபில் வந்து நம்ம தமிழ் சினிமாவில் மட்டும்தான் ஹீரோயினுக்கு அப்பா இறந்தால் கூட ஒரு பாட்டு வரும். அதை நான் வந்து உங்களை ப்ளேம் பண்ணல. பட் இருந்தாலும் அதில் எவ்வளோ கன்ஸ்டன்ஸ் இருந்திருக்கும், எவ்வளோ ஒரு மன சஞ்சலத்தோடு நீங்கள் அந்த பாட்டு வச்சுருப்பீங்கன்னு தெரியுது. இல்லை, ஆமாம், அந்த சாங் இன் ஸ்பெசிஃபிக் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த சாங்கில் என்ன கன்ஸ்டன்ஸ் இருந்ததுன்னு நான் சொல்கிறேன். கன்ஸ்ட்ரெயின்ஸ் என்னென்னா, அந்த சாங் வந்து கலராக ட்ரெஸ்ஸு மாற்றக்கூடாது. மாஸ்டர் வந்து என்னது, ஆமாம், கலர் சேஞ்சஸ் கிடையாதா மாஸ்டர் சொல்கிறாரு. சரி, அப்போ ஓகே, வேறு என்ன இதில் டான்ஸ் ஸ்டெப்ஸ் பண்ணக்கூடாது, சிரிக்கக்கூடாது, டான்ஸ் கலர் மாற்றக்கூடாது, எதுவுமே பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி
ஒரு அவங்க இன்றைக்கி என்ன அந்த அப்பா இறந்ததுக்கப்புறம் அவங்க 2 பேரும் அந்த சின்னதாக ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணும்போது என்ன மூடில் இருப்பாங்களோ அதே மூடு தான் சாங் ஃபுல்லாக மெயின்டைன் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பண்ணோம். மற்றபடி நான் என்ன சொல்கிறேன், தமிழ் ஃபிலிம்ஸ் வந்து எங்களோட பர்சனல் இது என்னென்னா, சாங் வந்து படம் பார்க்கும்போது சாங் தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் சாங் இருந்தால் தான் படத்துக்கே வருவாங்க. இல்லைன்னா வந்து நம்ம அது ஒரு காலிங் கார்டு. அது சாங் நல்ல ஹிட்டு நல்ல சாங்கு அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபிலிமுக்கு நல்ல ஓப்பனிங் கிடைக்கும். ஒரு யூத்தோட பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது இந்த படத்துக்கு. ஸோ நீங்கள் ஆரம்பிக்கும் போதே வந்து பசங்களாக இருந்தால் ஒன்று பாடி காட்டி கரெக்ட் பண்ணணும், இல்லை பாடி காட்டி கரெக்ட் பண்ணணும். ஸோ இவர் வந்து ரெண்டுமே பண்ணிக்கலாம். ஸோ அந்த படத்தோட ஆரம்பம் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரு பையனோட ஒரு ஏக்கம் டுவர்ட்ஸ் வாண்டிங் அ கேர்ள் மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ நீங்கள் எப்படிலாம் மார்க் போட்டிருக்கீங்க பொண்ணுங்களுக்கு? என்ன மாதிரியான பொண்ணை லைஃப் அப்ரோச் பண்ணீங்க? இல்லை ஏதாவது கரெக்டாகி இன்றைக்கி உங்கள் மனைவியாக வீட்டில் இருக்காங்களா? இல்லை, எனக்கு கல்யாணம்லாம் ஆகலை. பட் ஆனால் வந்து லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் வந்து ரொம்ப சினிமாலேயே யோசிச்சு நான் இந்த மேட்ருக்குள்ளேயே இன்னும் போகல. இல்லை அப்படி இல்லை, கமான், இது வந்து அது ஒரு இமேஜினேஷன். நிறைய விஷயங்கள் நான் வந்து ஹீரோ மாதிரி கன்னெல்லாம் எடுத்து சுட்டது இல்லையே, அதை நான் எழுதுனேன்ல. ஸோ அதனால் இட்ஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த இமேஜினேஷன். அண்ட் வி தாட் அந்த ஓப்பனிங் சீன் வில் கனெக்ட் வித் தி ஆடியன்ஸ். அது கண்டிப்பாக அவங்க பண்ண விஷயம் நம்மளும் ஸ்கூல் காலேஜில் பண்ணியிருப்போம் எல்லாருமே. ஆக்சுவலாக அந்த பொண்ணே எனக்கு 2 நாளாக தெரியும். சரி, இன்றைக்கி வந்து ஒரு 10 வயசு பையன் கூட சினிமாவை அப்படி வாட்ச் பண்ணுறான். ஒரு ஆட்டோ டிரைவர் என்கிட்ட சொல்கிறாரு, ஒரு பர்டிகுலர் படத்துலலாம் அது லாஜிக்லாம் என்ன காதில் இல்லை உடம்பு பூரா பூ சுற்றுறாங்க, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள், அந்த லெவலில் இருக்காங்க. ஸோ ஒரு த்ரில்லரு, அதில் இவ்வளோ விஷயங்கள் இன்வால்வ் ஆகிருக்கு. பாலிட்டிக்ஸோட ஒரு கரப்ஷனை பற்றி சொல்லியிருக்கீங்க, நிறைய டெக்னாலஜிலாம் இன்வால்வ் ஆகிருக்கு படத்தில். ஸோ லாஜிக்கல் லூப் ஹோல்ஸ் எல்லாம் எந்த சிமெண்ட் போட்டு மூடினீங்க? இல்லை, என்னென்னா பேசிக்காக சில விஷயம் வந்து ஸ்கிரிப்டிங் பண்ணும்போது நினச்சது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து எந்த ஆடியன்ஸாக இருந்தாலும் அவங்க வந்து நம்மளோட இன்டெலிஜென்ட். ஸோ அப்படி வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து அப்படி ஒர்க் பண்ண படங்கள் தான் வந்து நல்லா இருந்திருக்குன்னு சொல்லிட்டு தான். நீங்கள் சில விஷயம் பார்த்தீங்கன்னா 1-2 விஷயம் சில பேர் கேள்வி கேட்டிருப்பாங்க. அது கேட்டது என்னென்னா, நான் வந்து ஸ்பூன் ஃபீட் பண்ணல. அதோட மீனிங் வந்து கண்டிப்பாக படத்தில் ஃபஸ்ட் ஹாஃப்லையோ செகண்ட் ஹாஃப்லையோ ஏதோ ஒரு இடத்துல அதோட, இப்போது எனக்கு என்னென்னா படம் பார்த்துட்டு வெளியே வராங்க, அப்படியே வீட்டுக்கு போகாமல் பசங்க 4 பேர் டீ கடையில் நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னா படத்தை பற்றி பேசுகிறாங்க. அதில் அந்த பாயிண்ட்டே அதுக்கு ஃபஸ்ட் ஹாஃப்லேயே ஆன்சர் இருக்குது அப்படின்னு ஒன்று டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் டிஸ்கஷன் பண்ணும்போது அதுக்கான பதில் வந்துடும் அப்படின்னு சிலதெல்லாம் வந்து நாங்கள் விட்டதுனால தான் அது வந்து நிறைய பேர் இன்டெலிஜென்ட் ஃபிலிம் அப்படின்னு அப்ரிஷியேட்டும் பண்ணாங்க. 1-2 பேர் கொஸ்டினும் பண்ணாங்க, அதுக்கு பதில் இருக்குது, ஆனால் அவங்க அந்த கொஸ்டினும் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது நம்ம வந்து ஸ்பூன் ஃபீட் பண்ணணும், ஆடியன்ஸுக்கு புரியுமா புரியாதான்னு பயப்படக்கூடாது. உங்களுக்கு புரியுமா புரியாதா, அதை விட ஆடியன்ஸ் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு நினச்சி தான் வந்து இந்த நான் ஸ்கிரிப்ட் பண்ணது. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன லூப் ஹோல்ஸு கிளீஷே மூமெண்ட்ஸ் எல்லாம் இல்லாமல் இருக்கணும்னு சொல்லி தான் ரொம்ப ட்ரை பண்ணி இந்த ஃபிலிம் பண்ணோம். இந்த ஃபிலிம் பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் பேஸ்டு தான். நீங்கள் கதை ஃபாஸ்ட்டாக அப்படி டக்குன்னு சொல்லிடலாம், ஒன்றும் இல்லை, அந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம். பட் இந்த படம் எப்படி ஆரம்பிக்கும், எப்படி முடியும், அந்த க்ளூவெல்லாம் எப்படி ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்ற டைப் ஆஃப் ஃபிலிம் தான் இது. விக்ரம் பிரபுவோட ஆக்டிங் மெச்சூரிட்டி இஸ் கான் டு அ ஹோல் நியூ லெவல். அவர் வேறு மாதிரியான படங்கள் பண்ணியிருந்தார். இப்போ ஃப்ரேமில் அவர் இருந்தால் அது ஒரு ப்ரெசன்ஸ்க்கான ஒரு விஷயம் தெரியுது. டைட் ஷாட்ஸ்லாம் ப்ரில்லியண்ட்டாக ஹேண்டில் பண்ணுறாரு. எமோஷன்ஸ்லாம் வந்து நல்லா டெலிவர் ஆகுது. ஸோ ஹவ் வாஸ் யுவர் ப்ரீஃபிங் டு ஹிம் அண்ட் அவர் ரெஸ்பாண்ட் பண்ண விதம்? ஒர்க் பண்ணும்போது அவர்கிட்ட ஒரு பெரிய இது அட்வான்டேஜ் என்னென்னா, அவர் வந்து ஸ்கிரிப்ட் வந்து நம்ம என்ன சீன் ஷூட் பண்ணும்போது பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அண்ட் ஹோல் ஸ்கிரிப்ட் வந்து அவர் பர்ஃபெக்டாக அது மைண்டில் இருக்கும். பிகாஸ் ஈவன் ஹி வாஸ் ஷஃப்லிங் பிட்வீன் ஃபிலிம்ஸ், வேறு ஒரு படம் பண்ணார், இந்த படம் பண்ணார். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன சீன் அது என்ன அப்படி புதுசாக வந்து கேட்க மாட்டார். ஸோ அவருக்கு எல்லாமே உள்ளே இருக்கும்போது அதை வந்து கரெக்டாக ஒரு அந்த சீனில் அப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன மூடு வேணுமோ அது ரொம்ப நல்லா கிடச்சிது. யுனானிமஸாக வந்து இவங்களாம் ப்ரில்லியன்ட் ஆக்டர்ஸ் அப்படின்னு ஒத்துக்கிட்ட பட்டியலில் வந்து MS பாஸ்கர் சார் கண்டிப்பாக இருப்பார். அவருக்கு வந்து அப்படி செம்மையாக ஒரு ஆக்ஷன் பிளாக் கொடுத்து தட் பர்டிகுலர் ஷார்ட் when he saves the hero was ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா எவ்வளோ நாள் தான் வந்து ப்ளஸ் இங்கே ஹீரோ வந்து சண்டை போடுறாருன்றது கூட ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்குது. இப்போ 10 நிமிஷம் கழித்து வந்த ஒருத்தர் சொன்னார், என்னப்பா ஹீரோ சூப்பராக சண்டை போடுறாரு, நீங்கள் லேட்டாக வந்துட்டீங்க தலை, அவர் வந்து ஆரம்பத்தில் ஜிம்மில் பாக்ஸிங்லாம் பண்ணுவார். ஸோ எல்லாத்தையும் ரீசன் அவுட் பண்ணியிருக்கீங்க. இவர் ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு சின்சியர் எஃபர்ட்டாக எடுத்தால் தான் அந்த படம் என்றைக்குமே நல்லாயிருக்கும். ஸோ MS பாஸ்கர் சார் மாதிரி ஒரு வெர்சட்டாலிட்டி உள்ள ஒரு ஆக்டர், இன்வேரியபிளி படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவர் இறந்துட்டாருன்றவர் ஒரு கேவலமான ரூமர் யார் கிடப்பாங்க படத்தில் இறந்தது ரொம்ப க்ளோஸாக எடுத்துக்கிட்டாங்க போல. ஸோ MS பாஸ்கர் சார் பற்றி அவர் சூப்பர் ஆர்டிஸ்ட்டு. அவரை பற்றி நான் என்ன சொல்கிறது, நான் ரொம்ப வருஷமாக அவரை பார்த்துருக்கேன். ஃபென்டாஸ்டிக் ஆர்டிஸ்ட்டு. இதில் என்னென்னா ஃபஸ்ட்டு ஃபிலிம் ஷூட் பண்ணும்போது எங்கிட்ட சில பேர் கேட்டாங்க,
ஒர்க் பண்ணுறவங்க க்ரூ அவங்களாம் என்னங்க இவர் அடிக்கிறாரு, யூஸ்வலாக காமெடி தானே பண்ணுவார், சிரிச்சிட போகிறாங்க. அது ஒரு கான்ஃபிடென்ஸில் பண்ணது. அது வந்து இல்லை இப்போ என்னன்னா அங்கே வந்து வேற ஒரு ஹீரோய்க்கான ஒரு பர்சன் பண்ணியிருந்தா அந்த இது கிடச்சிருக்குமான்னு எனக்கு தெரியல. ஸோ இவர் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் பண்ணும்போது அவருக்கு வந்து ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு சப் இன்ஸ்பெக்டர் போலீஸ் அப்படின்ற மாதிரி பண்ணி அவர் கரெக்டாக அந்த ஒரு பாயிண்ட்டை நம்ம சொன்ன மாதிரி ஆடியன்ஸ் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணல, அவங்களே மிஸ் பண்ணியிருப்பாங்க அந்த மேட்ரு. ஸோ அவர் வந்து அதை கரெக்டாக சொல்லி ஃபைட் பண்ணும்போது அதுக்கான அப்ளாஸ் கிடச்சிது. மோரோவர் அவர் வந்து எனக்கு பிடிச்ச ஒரு ஆர்டிஸ்ட், இஸ் எ வெரி குட் பர்ஃபார்மர். ஸோ இந்த மாதிரி ரோல்ஸ் அவர் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஸோ அதை அவர் இப்போது இந்த படத்தில் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அர்ஜுன் கிருஷ்ணா, அனாமிகா ரகுநாத்ன்ற 2 பேர் தேடி தான் இங்கே வந்தோம். தேர் ஆர்ம்ட் அண்ட் டேஞ்சரஸ். அவன் யோசிக்கிறதுக்கு முன்னாடி அவன் என்ன செய்ய போறான்னு எனக்கு தெரியணும். ஹீரோயின்ஸ்லாம் வந்து வெறும் பாட்டுக்கு யூஸ் பண்ணிட்டு போகிறாங்கன்ற அந்த ஒரு குற்றச்சாட்டு ரொம்ப வருஷமாகவே இருக்குது. பட் இதில் வந்து பிரியா ஆனந்த் வந்து நீங்கள் மேபி 10-15 நாள் தான் ஷூட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன் டர்ம்ஸ் ஆஃப் லாஜிஸ்டிக்ஸ். பட் படம் ஃபுல்லாக இருந்த ஒரு ஃபீல் இருந்தது. ஏன்னா கதையே அவங்கள நோக்கி தான் போகுது. ஃபஸ்ட்டு ரொம்ப அழகாக வேறு இருக்காங்க, எல்லாருக்கும் அவங்கள பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் ஷீ வெண்ட் வித் த ஸ்டோரி ஆஸ் வெல். ஸோ ஒரு ஆக்ஷன் த்ரில்லருக்கு ஒரு ஹீரோயினை பொசிஷன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஸ்கிரிப்ட் எழுதும் போது how did you want the female protagonist to be in the story? இப்போ இந்த படம் பார்த்தீங்கன்னா படத்தோட க்ரக்ஸே வந்து ஹீரோயினோட பேக் ஸ்டோரி தான். ஸோ நான் வந்து ஸ்கிரிப்ட் எழுதினதுக்கப்புறம் தான் ஆப்வியஸாக ஆர்டிஸ்ட் யாருன்னு திங்க் பண்ணுவோம். ஸோ அப்படி இருக்கும்போது நான் பிரியா ஆனந்த் கிட்ட ஃபஸ்ட்டு பேசும்போதே அவங்கக்கிட்ட வந்து இது வந்து சாங்குக்கு வந்துட்டு போகிற ஸ்கிரிப்ட் கிடையாது, இது வந்து க்ரக்ஸ் ஆஃப் த ஸ்டோரியே வந்து ஹீரோயின் தான். ஸோ தோ அவள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸில் கிட்னாப் ஆயிருந்தாலும் அந்த க்ரக்ஸ் வந்து பொண்ணை பற்றி தான். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஈவன் ஷி வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டட் டு டூ திஸ் ஃபிலிம். ஜென்ரலாக என்னென்னா கதையில் எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதையில் வந்து ஒரு நல்ல லவ் ஸ்டோரி இருக்கணும் ஆடியன்ஸோட கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த லவ் ஸ்டோரி வந்து கதையிலேயே இருக்கும்போது இன்னும் இட் வில் பி a வெல் கனெக்டட் ஃபிலிம். எனக்கு வந்து ஒரு ஆக்ஷன் ட்ராக்குன்னு ஒன்று தனி, அப்புறம் இவங்களோட லவ் ட்ராக்குன்னு ஒன்று தனி, அது வந்து நிறையா பார்த்துட்டாங்க. ஸோ இந்த ஃபிலிமில் வந்து ஆக்ஷன் லவ் தனி கிடையாது, இட்ஸ் ஆல் டுகெதர் அப்படின்னு ஒரு அந்த இங்கிலீஷ் ஃபிலிம் மூடில் கொண்டு போகலாம் அப்படின்னு தான் ஒர்க் பண்ணோம். இட்ஸ் ஆஸ் சிம்பிள் as that. ஊர்பட்ட அவுட்டோரு உங்களோட க்ரூ மேட் ஆஃப் ஒர்க் லிட்ரலி லைஃப்பை கொடுத்து தான் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ ஷார்ட்ஸ், அவ்வளோ கட்ஸு. ஸோ ஆர்டி சார் வந்து அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் டோஸ்ட் ஆஃப் சினிமாட்டோகிராஃபர்ஸ். ஸோ அவரோட இன்வால்மெண்ட் அண்ட் ஒரு வெரி ரிச் டோன் கிவன் டு த ஃபிலிம். ஸோ ஆர்டி சார் வந்து பார்த்திங்கன்னா அவர் பண்ண படங்கள் வந்து இப்போது ஒரு ஆர்டிஸ்ட் வந்து அவங்க டேலண்டட் ஆக்டராக எஸ்டாப்ளிஷ் ஆகிருந்தாலும் அவங்கள மெயின் ஸ்ட்ரீம் கமர்ஷியல் ஃபென்டாஸ்டிக் ஆக்டர்ஸாக டிஸ்பிளே பண்ண படங்களில் அவர் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்காரு. முருகா சாரோட ஒர்க் பண்ணியிருக்காரு, கௌதம் மேனன் சாரோட ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஒரு லுக்கு க்ரியேட் பண்ணுறதுல ஹீ இஸ் வெரி குட். அது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஒரு கமர்ஷியல் சினிமான்னு ஒன்று இருக்குல்ல, ஸோ எல்லோரும் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு ஹை பட்ஜெட்டாக படத்தை காமிக்கிறது. ஸோ அதுக்கு வந்து ஹீ இஸ் வெரி குட். நான் வந்து எனக்கு நல்லா தெரியும் அண்ட் இஸ் வெரி ஃபாஸ்ட் ஆல்சோ இன் இஸ் ஒர்க்கிங் ஸ்டைல். ஸோ நான் அவர்கிட்ட பேசும்போது சேம் திங், அவர் வந்து தோ இஸ் எ வெரி சீனியர் டெக்னீஷியன், ஸ்கிரிப்டில் ரொம்ப இம்ப்ரெஸ்டாக இருந்தார். ஸோ இது வந்து ஒரு ஃபாஸ்ட் பேஸ் ஸ்கிரிப்ட்ன்றப்போ அவருக்கான விஷயங்கள் நிறையா இருந்தது. ஸோ நான் அவர்கிட்ட வந்து சார் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக ஷூட் பண்ணோம், சிலதெல்லாம் வந்து ஹேண்டில் கேமராவில் தான் ஷூட் பண்ணோம். ஸோ அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணோம். அந்த மாதிரி பண்ணும்போது ஃபைனல் ஷூட் பண்ணும்போதே ரொம்ப நல்லா இருந்தது. அது ஃபைனலாக அந்த கலர் கரெக்ஷன்லாம் பண்ணி பார்க்கும்போது எனக்கே இட் வாஸ் ரியலி பியூட்டிஃபுல் அந்த அவுட்புட். அந்த பொண்ணு, அந்த பையன் கில் தம் போத். நம்மள தான் தேடிட்டு இருக்காங்க. ரஹ்மான் சார் எவ்வளோ பெரிய ஆளோ அவர் ஃபீல்டில், அதுக்கு ஈக்குவலாக வந்து பர்கஷன்ஸ் இன் இண்டியானா அது சிவமணி சார் தான். ஸோ யூ டேக் தி லைஃப் லாங் கிரெடிட் ஆஃப் ஹேவிங் இன்ட்ரடியூஸ்ட் ஹிம் அஸ் தி மியூசிக் டைரக்டர் ஃபார் அ ஃபுல் லென்த் ஃபீச்சர் ஃபிலிம். அண்ட் ஒரு பேஸ் படத்தில் இருந்துகிட்டே இருக்கிறதுனால பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கும் பயங்கரமான இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அண்ட் இட் வாஸ் பிரில்லியன்ட்லி டன் ஆஸ் வெல் இன் டர்ம்ஸ் ஆஃப் அக்வஸ்டிக் கிட்டார்ஸ், ட்ரம்ஸ். அவர்கிட்ட 2 குச்சியை கொடுத்தா அவர் உலகத்தையே he'll stun it. So சிவமணி சாரோட இன்வால்மெண்ட் in the script and why you wanted to work with him? சிவமணி சார் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து சின்ன வயசுலேருந்து ட்ரம்ஸ் வாசிப்பேன், சப்தஸ்வரங்கள் காலேஜ் பேண்ட்லலாம் கூட வாசிப்பேன். ஸோ சிவமணி இஸ் ஆல்வேஸ் பின் காட் லைக் எங்களுக்கெல்லாம். பட் இந்த ஃபிலிம் தானு சார்கிட்ட சொல்லி ஃபிலிம் அசம்பிள் ஆகும்போது ஆர்டிஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணி ஆர்டி சார் எல்லாம் புல் இன் பண்ணும்போது தானு சார் வந்து
மியூசிக் என்ன பண்ணலான்றப்போ ஹி டோல் மீ சிவமணி ரீசெண்டாக மீட் பண்ணேன். ஸோ அவர் கூட மியூசிக் கம்போசிங் நான் கேட்டேன், நீ பண்ணுமா பண்ணணும்னு சொன்னேன். அவர் கான்சர்ட் அது இதுன்னு பிஸியாக இருந்தார். கண்டிப்பாக நல்ல ஸ்கிரிப்ட் வந்தால் நான் பண்ணுறேன்னு சொன்னார். அப்படின்னு சொன்னோன்னே என்ன சார் பண்ணுறேன்னு சொன்னார். ஆமாம் பண்ணுறேன் சார், உடனே போய் மீட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு. ஏன்னா என்னென்னா அவர் வந்து இவ்வளோ இயர்ஸ் ஆஃப் மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ், நாட் ஓன்லி இன் கான்சர்ட்ஸ் பட் ஆல்சோ ஹீஸ் ஒர்க் வித் டாப் கம்போசர்ஸ், பீட் இளையராஜா சார் ஒரு ரஹ்மான் சார் எல்லாரோடையுமே அவர் க்ளோஸ் நிட்டாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ இவ்வளோ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஃபிலிம் விச் இஸ் மை ஃபிலிம் it's going to be his first film also. ஸோ அவ்வளோ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் போடும்போது அதோட அவுட்புட் கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸில் தான் அவர்கிட்ட போனோம். ஸோ அவர்கிட்ட ஸ்கிரிப்ட் நரேட் பண்ண உடனே அன்னிலேருந்து அவர் ஒர்க் ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் ஐ ரியலி லைக் தட் சாங். ஏன்னா யாரோ யாரோவல் ஃபர்ஸ்ட் சாங் அது அப்போ தான். ஏன்னா என்னோட இது என்னென்னா அப்போ வந்து இது வந்து ட்ரீம் சாங் கிடையாது, இது வந்து ஒரு லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட் சாங். ஸோ லைவ் ட்ரம்ஸ், லைவ் கிட்டாரு, ஒரு லைவ் பிளேஸில் ஹார்ட் ராக் கேஃபே மாதிரி ஒரு இடத்துல. ஸோ நம்ம யூஷுவல் ஸ்டீரியோ டைப் சாங்காக இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை, கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஒரு கம்போசிஷன் வரும்போதே எனக்கு பயங்கர கான்ஃபிடன்ஸ். இந்த இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த ஹீரோயின் லிரிக்கல். ஆமாம், லிரிக்கலி அது மதன் கார்கி எழுதினார். ஸோ இஸ் வெரி குட் அந்த விதத்தில். ஸோ இந்த மாதிரி ஒரு இதில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதுலேருந்து வந்து ஒரு மொராக்கன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ண ஒரு சாங்கு. ஸோ அதுக்கப்புறம் இதயம்ங்கிற சாங்கு. ஸோ எனக்கு வந்து பர்சனலாக வந்து ஃபிலிமோட ரொம்ப ஜெல்லாக இருந்தது சாங். அந்த சாங்கோட கான்செப்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப தாண்டி போய் சாங் ஹிட் ஆகணுன்றதுக்காக ஒன்று பண்ணாமல் ஸ்கிரிப்டோடு பண்ண மாதிரி சாங் பண்ணார். ஐ வாஸ் வெரி ஹாப்பி. அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் கேட்கவே வேணாம், எல்லாருமே அதுக்கு தான் வெயிட்டிங்கில் இருந்தோம். ஏன்னா இதில் வந்து அந்த நார்த் மெட்ராஸில் சேஸு அது இதெல்லாம் இருக்கும். ஸோ அங்கே இருக்கும்போது ஃபுல்லாகவே லைவ் பர்கஷன் நீங்கள் பண்ணுங்கள், நான் எடிட் பண்ணி கொடுத்துட்டேன், நீங்கள் எடுத்துகிட்டு போய் வாசிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப நல்லா பண்ணார். ஒரு டைரக்டராக சினிமாவில் இறங்கி இப்படியாச்சும் படம் பண்ணிட மாட்டோமான்னு ஏக்கப்பட்டு அதுக்கப்புறம் அதுக்காக உழைச்சி தானு சார் மாதிரி ஒரு பேனருக்கு படம் பண்ணி இப்போ எவ்வளோ சந்தோஷமாக எவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருக்கீங்க? தானு சார் மாதிரி ஒரு ப்ரொடியூசர் கிடச்சது ஃபஸ்ட்டு வந்து அது காட்ஸ் கிஃப்ட்டுன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஸ்கிரிப்ட் நான் வந்து பண்ணிட்டேன். ஸோ இதே ஃபிலிமை வந்து நீங்கள் இப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம். ஸோ அதனால் ஸ்கிரிப்டை அப்ரிஷியேட் பண்ணுறது ஒன்று. பட் சினிமான்றது வந்து இட்ஸ் நாட் அ நாவல், அது வந்து ஒரு விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 100% புஷ் ஆகி இன்றைக்கி வந்து எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய விஷயம் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து அந்த பட்ஜெட்டில் அந்த லுக்கில் க்ரியேட் பண்ணால் அந்த டெக்னீஷியன்ஸ்லாம் ஒர்க் பண்ணால் தான் வரும். ஸோ அப்படி வந்து என்ன ஆஸ் அ டைரக்டர் எல்லோரும் வந்து நல்ல ஃபில்ம் மேக்கிங் பண்ணியிருக்காரு, இட்ஸ் டைரக்டட் வெல், லுக்ஸ் நைஸ். ஸோ அப்படிலாம் சொன்னதுக்கு பெரிய சப்போர்ட் வந்து தானு சார் தான். ஸோ இது வந்து தானு சார் இல்லைன்னா இந்த ரேஞ்சுக்கு படம் பார்க்க வந்திருக்குன்றது சொல்ல முடியாது, கண்டிப்பாக பண்ண முடியாது. ஏன்னா எல்லாருக்குமே கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கும். ஒரு ஸ்டேஜில் வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிவிடுவோம் ஆஸ் டைரக்டர். ஸோ இதுக்கு மேலே புஷ் பண்ண முடியலன்றப்போ காம்ப்ரமைஸ் ஆகிடும். பட் என்னை காம்ப்ரமைஸே பண்ண விடாமல் பண்ணது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா என்னை காம்ப்ரமைஸே பண்ண விடலை. அவர் வந்து இன்னும் பெருசாக பண்ணு அப்படின்னு தான் சொன்னார். ஸோ அப்படி ஒரு ப்ரொடியூசர் கிடச்சி இன்றைக்கி படம் வெளியில் வந்துருச்சு. ஸோ எல்லாருமே வந்து ஃபில்ம் மேக்கிங் மட்டும் இல்லாமல் என்னை சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே கிரெடிட் கிடைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ வந்து ஆஸ் அன் ஆக்டர் எல்லாருமே விக்ரம் பிரபுஸ் பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. பிரியானந்த் இஸ் அப்ரிஷியேட்டட் ஸோ வெல். எவ்ரிபடி ஆர் சேயிங் திஸ் இஸ் யூ கோயிங் டு டூ ஆல் பிக் ஃபிலிம்ஸ் நெக்ஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. சேம் வே ஆர்டி சாருக்கு பெரிய அப்ரிசியேஷன். ஸோ இந்த மாதிரி என்ன எடிட்டரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஸோ ஹி வாஸ் ஆல்சோ அப்ரிஷியேட்டட். இட்ஸ் நைஸ். ஹீரோட அப்பா அம்மா கோயம்புத்தூரில் இருக்காங்க, ஹீரோயின் வந்து எங்கே பிறந்தாங்க, மதியானம் எங்கே சாப்பிட்றாங்க, இந்த மாதிரிலாம் இது எஸ்டாப்ளிஷே பண்ணாங்க. ஆமாம், என்கிட்ட சில பேர் கேட்டாங்க இந்த மாதிரி மீடியாவில் கொஸ்டின் பண்ணும்போது ஹீரோவோட அப்பா அம்மா யார் அப்படின்னா, இல்லை அது அப்பா அம்மா கிடையாது. ஓ அப்பா அம்மா இல்லையா, சரி அப்பா அம்மா இறந்துட்டாங்க. ஸோ அப்படி அதை என்னென்னா, ஆனால் சில பேர் சொல்கிறாங்க இந்த மாதிரி அப்பா அம்மா ஹீரோட அப்பா அம்மா ஹீரோ பேக்ரவுண்ட் அவங்க ஃபேமிலியில் இது இந்த ஃபிலிம் அந்த மாதிரி நான் ஆமாம் அப்படி தான் பண்ணணுன்றது அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் ஃபிலிம் வேறு மாதிரி இருக்கும். இந்த ஸ்கிரிப்டில் அது தேவைப்படலை. அது இவங்க 2 பேரை பற்றின ஸ்டோரி தான். ஸோ இப்படி ஒரு சொஃபஸ்டிகேட்டட் வில்லன் அப்படின்னு, ஏன்னா ரொம்ப ஒரு பெரிய ஆள், ஒரு பொட்டென்ஷியல் பிஎம் கேண்டிடேட் வேறு, நல்ல வேலை எலெக்ஷன் டைமில் படம் ரிலீஸ் ஆயிருந்தால் வேறு மாதிரியான ஒரு பெர்ஸ்பெக்டிவ்லாம் கிடச்சிருக்கும். பட் இஸ் அ வெரி செலக்டிவ் படங்கள் பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட்டு, ஒரு ஆர்ஜிவி சார் ஸ்கூல்லேருந்து வந்தவர். ஸோ அவரை காஸ்ட் பண்ணதுக்கான காரணம் என்ன? எல்லா ஆர்டிஸ்ட் காஸ்டிங்குமே வந்து ஒரு விஷயம் ரொம்ப எப்பயுமே மைண்டில் வச்சுக்கிறது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுற அது கொஞ்சம் பார்ப்போம். அது நல்ல பர்ஃபார்மன்ஸஸ் பட் டிஃப்ரெண்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆடியன்ஸுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்க்குறதுக்குன்னு சொல்லி தான் காசு பண்ணோம். அப்போது வந்து ஜேடி சார் வந்து எனக்கு வந்து அவர் மணி சாரோட ஒர்க் பண்ணதுலேருந்து கன்னத்தில் முத்தமிட்டாலேருந்து எல்லாருக்கும் தெரியும், சத்யாலேருந்து தெரியும். இது வெரி குட் ஆக்டர். நீங்கள் சொன்ன மாதிரி கண்டிப்பாக அவர் எல்லா ஃபிலிம்ஸும் பண்ண மாட்டார். ஸோ
ஸோ அப்படி இருக்கும்போது அவரை நான் போய் மீட் பண்ணேன். அண்ட் ஸ்கிரிப்ட் சொல்லும்போது இந்த ஸ்கிரிப்டில் வந்து ஒரு ப்ளே இருக்குது. அதாவது என்னென்னா ஆர்டிஸ்ட்டு ஹீரோ ஆஸ் அ வில்லன் வெறும் கத்தி எடுத்து குத்துறாரு, ஹீரோவுக்கு ஆளுங்களை அடித்து ஹீரோ அடிக்கிறாரு, ஃபைட் பண்ணுறாரு, அப்படி கிடையாது. கிளைமேக்ஸில் ஃபைட்டே கிடையாது. இது வந்து நீங்கள் பண்ணுற ஒரு ப்ளே. நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடியோவில் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்த உடனே இவர் ஒரு பக்கா பொலிட்டிஷியன் மாதிரி இவர் வந்து தன்னை ப்ரெசென்ட் பண்ணிப்பார், அப்புறம் லூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் விஷயங்கள் நிறைய இருக்குன்றப்போ கண்டிப்பாக அவரும் ஒரு டைரக்டர், அவர் ஒரு ஆர்டிஸ்ட். ஸோ அவங்க வந்து சென்ஸ் பண்ணுவாங்க இது வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்மளுக்கு பொட்டென்ஷியல் இருக்குது. ஸோ ஆக்டிங் பொட்டென்ஷியல் நிறைய இருக்குது அப்படின்றப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தார் ஒர்க் பண்ணுறதுக்கு. அண்ட் இஸ் அன் அமேசிங் ஆக்டர். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தோட அந்த ஆன்டகனிஸ்ட் சைடை அப்படி தூக்கி நிறுத்திட்டார் அவர். கண்டிப்பாக நீங்கள் திருப்பி அடிச்சிங்கன்னா பயந்துருவாங்க. இப்போது பில்டிங்குள்ளே கேமராவில் எல்லாமே ரெக்கார்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ அது வெடிச்சதுனால ஆப்வியஸ்லி வேறு ஒரு இடத்துல அது ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருந்துச்சா இல்லை? அதுதான் இந்த கொஸ்டின் என்கிட்ட கேட்டாங்க. என்ன கேட்டாங்கன்னா லாஜிக் கொஸ்டின் சொன்னாங்க. என்னென்னு கேட்டால் பிளாஸ்ட் ஆகுது, பிளாஸ்ட் ஆனால் கேமரா உடஞ்சிருச்சு, எப்படி அதுலேருந்து மெமரி கார்டு எடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் அதுக்கு என்ன சொன்னேன்னா, எங்கள் ப்ரொடியூசர் வந்து அவர் செல்ஃபோனை ஓப்பன் பண்ணுறாரு, அவர் வீட்டில் 6 கேமராஸ் இருக்குது, அது இங்கேயே உட்காந்து அவர் பார்க்குறாரு, அவர் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி நம்ம சொன்னதே என்னென்னா இந்த கேமரா கூட பார்த்தீங்கன்னா 3Gயில் தான் டிரான்ஸ்மிட் ஆகுது. ஸோ ரெக்கார்ட் ஆகிற இடத்துல அது வந்து அங்கே தான் ரெக்கார்ட் ஆகணும்னு அவசியமே கிடையாது. ஒரு இடத்துல கேமரா இன்ஸ்டால் பண்ணால் அது எந்த இடத்துல வேணால் ஸ்ட்ரீம் ஆகலாம், எங்கே வேணால் ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு டிஸ்கஷன் வரும்போது ஆடியன்ஸ் வந்து அவங்களுக்குள்ளே டிசைட் பண்ணிப்பாங்கன்ட்டு தான் விட்டோம். இல்லைன்னா நான் ஒரு டயலாக் போடணும், இது வந்து நம்ம சேனல் 24லேயே ரெக்கார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு ஒன்று போடணும். ஸோ அது தேவையில்லை, ஆடியன்ஸ் புரிஞ்சுப்பாங்கன்ட்டு விட்டோம். ஸோ அதுதான் இந்த கொஸ்டினுக்கு பதில். சந்தோஷமா மக்களே. வேறு நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து இப்போ அவர் காரில் வந்துட்டு இருக்கும்போது தமிழ்நாடு ஃபுல்லாக இன்டர்நெட் பிளாக் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னபோது அது பிளாக் ஆயிடுச்சா படத்தில்? அதனால தான் அந்த மாலில் கூட நிறைய பேரால் யூஸ் பண்ண முடியல. பட் அவங்க லைப்ரரியிலேருந்து எப்படி அதை இல்லை, அதுதான் அங்கே என்னென்னா 45 மினிட்ஸுக்கு இன்டர்நெட் கட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு டைம் கிளிச் கிரியேட் பண்ணோம். பட் மெயினாக கேட்குற கொஸ்டின் நிறைய பேர் என்ன கேட்டாங்கன்னா, இன்டர்நெட் கட் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு விஷயம் கொஸ்டின் பண்ணாங்க. இல்லை அது இல்லை, பேசிக்காக என்னென்னா இன்டர்நெட் கட் பண்ண முடியுமா அப்படின்னா நிஜமாவே வந்து ஈஜிப்துலலாம் நடந்திருக்கு. என்னென்னா ஒரு பர்டிகுலர் ஏதோ வைரல் வீடியோ சென்சேஷன் கிரியேட் ஆன உடனே டோட்டலாக கவர்மெண்ட்டில் இன்டர்நெட்டே ஷட் டவுன் பண்ணாங்க. ஸோ இன்டர்நெட்டுங்கிறது ஒரு சர்வர், அவ்வளோதான். கவர்மெண்ட் நினச்சாங்கன்னா சர்வரே ஷட் டவுன் பண்ணாங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். நம்ம அந்த சர்வரை ரீபூட் பண்ணி 45 மினிட்ஸ்னு ஒரு இமேஜினேஷன், பிகாஸ் படத்துக்கு அந்த ஸ்பீடு கிரியேட் பண்ணுறதுக்காக பண்ணியிருக்கோம். பட் இன்டர்நெட் கட் பண்ணுறது இஸ் நத்திங், இட்ஸ் அ வெரி வேணும்னா என்ன வேணால் பண்ணலாம். சைனாவில் ஃபேஸ்புக் பிளாக்டு, சைனாவில் யூடியூப் பிளாக்டு, யார் வேணால் எது வேணால் பிளாக் பண்ணலாம். இட்ஸ் அ கவர்மெண்ட் டிசிஷன். ஏன்னா இந்த இங்கிலீஷ் படம்லாம் பார்க்கும்போது இப்படிலாம் ஒரு பேசியான ஸ்கிரிப்ட், என்னெல்லாமோ டெக்னாலஜிலாம் பேசுகிறாங்களே, அந்த மாதிரி படம்லாம் வராதான்னும் போது அந்த ஏக்கத்தை எல்லாத்தையுமே வந்து இந்த படத்தில் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருந்தது. ஐயோ எவ்வளோ டேர்ம்ஸ் பேசுகிறாங்க பாருங்க, என்னெல்லாமோ சொல்கிறாயா. அப்போ கண்டிப்பான முறையில் இதெல்லாம் பாசிபிள். ஏன்னா தனக்குன்னு பிரச்சனை வராத வரைக்கும் தான் வந்து எல்லோரும் டீ கடை பெஞ்சிலே பேசிட்டு போயிடுவாங்க. பட் வென் உயிரை காப்பாற்றணுன்ற சூழ்நிலையில் ஹீரோயினும் இருக்கும் போது இவ்வளோ வந்து தே புஷ் தெம்செல்ஸ் டு யூனோ நிறைய ஸ்மார்ட்னஸ், அதுதான் தட் கீப்ஸ் ஃப்ளோரிங் அஸ் த்ரூ அவுட் த ஃபில்ம். ஸோ எக்ஸிஸ்டிங்லி யூ ஹேவ் டு பி அ வெரி ஸ்மார்ட் பர்சன். அண்ட் ஸ்கிரிப்டில் நிறைய ஸ்டடி இன்வால்வ் ஆகிருக்கு, நிறைய ரீசர்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஒரு ஸ்மார்ட்டான ஸ்கிரிப்ட் கொடுத்ததுக்கான இல்லை, அது ஐ டோன்ட் ஹேவ் டு பி a ஸ்மார்ட் பர்சன். எனக்கு இந்த மொமெண்ட்டில் நீங்கள் இது என்ன பண்ணுவேன்னு சொன்னீங்கன்னா ஹீரோ பண்ணுறது என்னால் பண்ண முடியாது. இது நாங்கள் ஒரு 6 மாதம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி எழுதுகிறோம். ஸோ அது இந்த மொமெண்ட்டில் பார்க்கும்போது இட்ஸ் ஒன்லி அபவுட் அந்தந்த பாயிண்ட்ஸ் அங்கங்கே வரணும் அப்படின்னு ஹார்ட் ஒர்க் பண்ணுறது தான். நம்ம என்ன சொன்னாலும் ஆடியன்ஸ் பார்ப்பாங்க அப்படின்னு நினைக்காம நம்ம வந்து இன்டெலிஜென்ட்டாக ஒன்று ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஒர்க் பண்ணி துப்பாக்கி முடிஞ்சப்பறம் தான் இந்த ஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ணேன். ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்ப சின்ன சின்ன ஃபைன் டீட்டெயில் இருக்கணும். சிலதெல்லாம் வந்து இதெல்லாம் தெரியுமாங்க அப்படின்னா அது வந்து வேறு. ஸோ பட் ஃபிலிம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிலிம் இஸ் ஹிஸ்ட்ரி. நீங்கள் ஒரு 40 வருஷத்துக்கு அப்புறம் அதே சினிமா தான், அது என்றைக்காக இருந்தாலும் அது என்னோடய ஃபஸ்ட் ஃபிலிமாக தான் இருக்க போகுது. ஸோ அப்படி இருக்கும்போது என்றைக்கு அதை போட்டு பார்த்தாலும் லாஜிக்கலாக ஃப்ளாஸ் இருக்கக்கூடாது, சின்ன சின்ன டீட்டெயிலிங்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும். அந்த மாதிரி ரொம்ப மைன்யூட்டாக பார்த்து ஒர்க் பண்ணுது. ஸோ அதுக்கு கண்டிப்பாக நிறைய பேர் அப்ரிஷியேஷன் பண்ணாங்க. ஸோ அதுக்கான அப்ரிஷியேஷன் கிடைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு சின்ன காமிக்கலான விஷயம் என்னென்னா, அவங்க 2 பேர் ரெட் வைனுக்கு பதிலாக ஜின்னோ ரொம்ப குடிச்சிருந்தாங்கன்னா ஹீரோ மட்டையாக எவ்வளோ திரும்ப அவருக்கு ஞாபகம் வந்திருக்குமா, இல்லை எந்திரிச்சு போய் எவ்வளோ காப்பாற்றணுமா. ஸோ அது கூட வாஸ் வெரி ஒரு ப்ரில்லியண்ட்டான டச்சாக ஐ ஃபெல். ஆமாம், இல்லை புட் அ ப்ராடக்ட் லைக் தட் அவங்க இஷ்டத்துக்கு கனெக்ட் பண்ணிப்பாங்க படத்தை. ஆமாம், அது கரெக்ட். சம்திங் இட்ஸ் 1% டு கனெக்டட். பட் பேசிக்காக வந்து ஒரு ஓவர் டின்னர்
ரெட் வைன் சாப்பிட்றதுங்கிறது இன்னியோட கல்ச்சர் இன் சென்னை. ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டேட்டு ஒரு டின்னர் போனோம், 2 பேர் ரெட் வைன் சாப்பிட்டு நான் பார்த்துருக்கேன். நான் அந்த மாதிரி பண்ணதில்லை, பட் சொல்கிறேன். ஸோ எனிவேஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். ஒரு ஒரு சுப்ரீம் ப்ராடக்ட் தமிழ் மக்களுக்கு கொடுத்துருக்கீங்க. ஏன்னா வி கெட் போர்டு ஜென்ரலாக, என்னடா ரன் ஆஃப் த மில் ஸ்டோரியாகவே இருக்குது அப்படின்னு. ஸோ ரொம்ப ஹீரோவும் பரவாயில்ல, துப்பாக்கிலேருந்து தப்பிச்சுலாம் ஓடுறாரு, அடிலாம் வாங்குறாரு, கீழெல்லாம் விழுறாரு, இஸ் பீட்டன் டவுன். ஸோ யூஸிங் இஸ் விட் அண்ட் ஸ்மார்ட்னஸ் அவர் படத்தில் ஜெயிக்கும்பொழுது நாங்கள் ரிலேட் பண்ணிக்கிறோம். சார் நம்மளாலையும் நமக்குன்னு பிரச்சனை வந்தால் இந்த சோஷியல் மீடியாவோட அவுட்ரேஜை வச்சு நம்ம புத்திசாலித்தனமாக தப்பிச்சுக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு மெசேஜ் பியூட்டிஃபுல். இது வந்து ஒரு நார்மல் எல்லா ஆடியன்ஸாலையுமே கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஹீரோவாக இருக்கணும்னு தான் ஒர்க் பண்ணுது. ஸோ அது ஒர்க் ஆனது எனக்கு ரொம்ப ஹாப்பி. பிகாஸ் படத்தோட ஓப்பனிங்லேயே ஹீரோ ஒரு 10 பேர் அடித்தாருன்னா அங்கேயே டிஸ்கனெக்ட் ஆகிடும். நம்மளால் இது பண்ணவே முடியாது. ஸோ அதனால தான் முதல்ல அவர் ஓடுவார். அவர் பேச ஒரு நார்மல் நம்ம என்ன ரியாக்ட் பண்ணுவோமோ அதே ரியாக்ஷன் தான் ஹீரோ கொடுப்பாரு. ஸோ அதை நீங்கள் ரியலைஸ் பண்ணி சொன்னது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ க்ரீன் ரூம் செக்மெண்ட்டில் வந்து வானபி டைரக்டராகி அப்புறம் இப்போ பெரிய டைரக்டராகி அடுத்து சார் நமக்கு பேட்டிலாம் கொடுப்பாரா தெரில. ஏன்னா கண்டிப்பாக அடுத்து நேரப்படி விஜய், அஜித், சிரஞ்சீவி ரேஞ்சுக்கு போனாலும் போகலாம். ஸோ பட் வி ஆர் வெரி வெரி நீங்களே ரேஞ்சு சொல்கிறீங்களா? ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி. ஒரு நல்ல படத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. க்ரீன் ரூம் செக்மெண்ட் மூலமாக ஒரு ப்ராசஸில் இருந்து அந்த டிரான்சிஷனை வந்து விட்னஸ் பண்ணி இன்னும் ரொம்ப பெரிய ஆட்களாக போகிறவங்கள தான் நாங்கள் பிடிச்சி பேட்டி எடுப்போம். ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி டு ஹவ் brought you to this particular segment. உங்களோட நன்றிகளை எங்களோட பிஹைண்ட் வியூஸ் வியூவர்ஸ்க்கு சொல்லியிருக்கேன். தேங்க்யூ பிஹைண்ட் வியூவர்ஸ், இவ்வளோ நேரம் வாட்ச் பண்ணி கேட்டதுக்கு. படம் இப்போ ரிலீஸ் ஆகி நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. நீங்கள் யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள். அந்த விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் தியேட்டரில் பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேன். ப்ளீஸ் கோ வாட்ச் த ஃபிலிம். ஏதாவது நீங்கள் என்ன பாயிண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் நம்ம ஏதாவது ஒரு ஃபோரம் இருந்தால் அதில் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஐ வில் பி ரெடி டு டிஸ்கஸ் வித் யூ and I am very happy that you are so appreciative of good product like this. Thank you. Thank you so much.